அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 21/4/2025 சித்திரை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. அஷ்டமி திதி மாலை 6:59 வரை, பின்பு தேய்பிறை நவமி. உத்திராட நட்சத்திரம் பகல் 12:37 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். மரண யோகம் பகல் 12:37 வரை, பின்பு அமிர்த யோகம். இன்று கால பைரவர் வழிபாடு மிக மிக நல்லது. ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம், சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை, சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன், 2இல் குரு, 6இல் கேது சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன், புதன், சனி சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், 3இல் செவ்வாய், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்பட முடியும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் கவனமாக செயல்பட்டால் அனுகூலமான பலன்களை பெற முடியும். உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் இன்று முழுவதும் சந்திரன் சஞ்சரிப்பதும், 2இல் செவ்வாய், 12இல் குரு சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பு என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் என்னதான் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் சுக்கிரன், 10இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது உங்களுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். தொழில் வியாபாரத்தில்
சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் சற்று வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சந்திரன் 9இல் சூரியன் சஞ்சரிப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து கடந்த கால சோதனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, எதிலும் சற்று பொறுமையோடு செயல்படுவதன் மூலமாக பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் 9இல் குரு 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. உடனிருப்பவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு மற்றவர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சனி ராகு 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சாதகமாக இருக்கும். எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சந்திரன் 4இல் இருப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல நிலை ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு மற்றவர்கள் வேலையை இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சிஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் 6இல் சூரியன் 7இல் குரு சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 4இல் சனி ராகு 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்த்தோமானால் வேலையாட்களால் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம். முடிந்தவரை அவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளால் மன அமைதி குறைவு ஏற்படலாம்.
பணி நிமித்தமாக தேவையற்ற வீண் பயணங்களும் அதன் மூலமாக வீண் செலவுகளும் ஏற்படும். முடிந்தவரை வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி ராகு, 5இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வீண் செலவுகள் எல்லாம் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க உதவிகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் குறைந்து அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது தைரியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும், 2இல் சனி ராகு சஞ்சரிப்பதாலும் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் வெகுளித்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்த்தோமானால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய ஒரு நேரம் என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று பொறுமையோடு செயல்பட்டால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரியிடம் பேசுகின்ற போது வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் தற்போது கிடைத்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் குறைந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.